அன்பார்ந்த எம்மின மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமெல்லாம் போற்றுகின்ற ஐயா தேனிசி செல்லப்பா அவர்களுடைய நினைவேந்தல் படத்திறப்பு நிகழ்வுடைய பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேற்பதல் இயக்கத்தை சார்பாக வணக்கங்களையும் மற்றும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய தோழமைகளுக்கு எனது வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ராஜ்கி மருது அவர்கள், ஓவியர் ராஜ்கி மருது அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஈழத்திலே தங்களது பயணத்தை குறித்தான குறிப்புகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது தேசிய தலைவரை பற்றி ஒரு செய்தியை சொன்னார். கலைஞர்களாக அங்கே ஈழத்திற்கு சென்ற சமயத்திலே தேசிய தலைவர் அவரது சகாக்களிடத்திலே போராளிகள் போராட்ட களத்திலே நாம் நின்று கொண்டிருப்பதை விட கலைஞர்கள் நம்முடைய போராட்டத்தினுடைய நோக்கத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது நமது போராட்டம் காலத்தின் எல்லை கடந்து அழிக்க இயலாத ஒரு ஆற்றலை பெற்றுவிடுகிறது என்று தேசிய தலைவரை பற்றி சொன்னார். தேசிய தலைவர் ஒரு பண்பாட்டு அரசியல் என்பதனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்தவர். பண்பாட்டு அரசியல் என்றால் அது படைத்தளம் கட்டி அரசியல் இயக்கங்களை நடத்துவதிலே இருக்கக்கூடிய முக்கியத்துவம் கலை பண்பாட்டுத் துறையை வளர்த்தெடுப்பதிலே இன்னும் கூடிய கவனத்தை செலுத்தும் பொழுது அந்த இயக்கம் அழிக்க இயலாத இயக்கமாக மாறிவிடுகிறது என்கின்ற நம்பிக்கையை கொண்டவர். அதனால்தான் அவர் மக்களை அரசியல்படுத்துவதற்கு கலையை ஆயுதமாக பயன்படுத்தினார். எங்கெல்லாம் தமிழீழ நிகழ்வுகள் நடக்கிறதோ உலகத்தின் அத்தனை மூலைகளிலும் ஐயா தேனிசி செல்லப்பா அவர்களுடைய குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. எந்த நகரத்திற்கு சென்றாலும் எந்த நாட்டிற்கு சென்றாலும் ஈழ நிகழ்வு என்பது ஐயா தேனிசி செல்லப்பா அவர்களுடைய குரல் அந்த அரங்கில பதியாமல் அந்த நிகழ்வை நாம் கடந்துவிட முடியாது. அதுபோல அந்த பாடலின் மூலமாக இந்த அரசியலை மொத்தமாக தொகுத்து கொடுத்தவர் தேனிசி செல்லப்பா அவர்கள். அப்படியான ஒரு பெரும் வரலாற்றுக்கு சொந்தக்காரர். தமிழ்நாட்டில் தந்தை பெரியார், மேதகு பிரபாகரன் ஆகிய இரண்டு பெரும் ஆளுமைகளோடும் இணைந்து பணியாற்றிய பெருமை ஒரு சிலருக்கு தான் வாய்த்திருக்கிறது. அந்த வெகு சிலரில் தேனிசி செல்லப்பா அவர்கள் முதன்மையானவர் என்பதை விட வேறு என்ன பெருமை இருந்துவிட முடியும்? தந்தை பெரியாரினுடைய தமிழ்நாடு விடுதலைக்கான போராட்ட களத்திலும் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய தமிழ் தேசிய போராட்ட களத்திலையும் தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு மாபெரும் கலைஞர். அந்த கலைஞருடைய நினைவை ஐயா நெடுமாறன் அவர்கள் சொன்னதை போல அவருக்கு மரணம் இல்லை, அவர் நம்மை விட்டு பிரியவும் இல்லை. அவரது குரலின் மூலமாக அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரது பாடலின் மூலமாக, இசையின் மூலமாக இந்த விடுதலை போராட்டம் உயிர் பெற்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு 1980களினுடைய போராட்டமும் 90களின் எழுச்சியும் 2000 உருவான அந்த ஈழத்தினுடைய நல்லாட்சியும் நமக்கு நினைவில் வந்து கொண்டே இருக்கும். இவற்றை எல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆயுதமாக, ஒரு பண்பாட்டு ஆயுதமாக தேனிசி செல்லப்பா அவர்களுடைய பாடல் நமக்கு இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவர் நம்மை விட்டு மறையவில்லை. அவர் நம்மிடத்திலே இந்த பண்பாட்டு ஆயுதத்தை கொடுத்து சென்றிருக்கிறார். அதை தமிழ்நிலம் எங்கும் கொண்டு செல்வதும் தமிழீழ விடுதலையை வென்றெடுப்பதும் என்கின்ற பெரும்பணியை சுமந்திருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் குற்றத்துணையாக, வழித்துணையாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இப்படியான ஒரு வலிமையான ஒரு அரசியல் பண்பாட்டு செயல்பாட்டை நடத்தி காட்டிய தீரம் மிகுந்தவர் ஐயா தேனிசி செல்லப்பா. அவருக்கு மேற்பதல் இயக்கத்தின் சார்பாக வீர வணக்கத்தையும் புகழ் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.